ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பட்டர் முறுக்கு செய்யலான்னு பார்த்தேன். சரி ஓகே, பட்டர் இல்லை, நெய் இருந்துச்சு. சரி ஓகே, அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தேன். நல்லாவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதனால் இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நெய்யை ஒரு பேனில் உருக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதாவது இது பச்சரிசி மாவு, கடையில் வாங்கினது தான். நான் ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு என்கிட்ட பொட்டுக்கடலை மாவு இருந்துச்சு, அதாவது உடச்சிக்கடலை மாவு. அதை வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன். நான் கட்டி இல்லாமல் அரைச்சி வச்சுக்கணும். அது ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இது வந்து 2 டீஸ்பூன் போடலாம், ஒன்றும் போடலாம். அளவுலாம் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். அப்புறமா என்கிட்ட இருக்கிற 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு போட்டுக்கிறேன். இதுவுமே போட்டாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம ஒரு கப்பளவு அரிசி மாவு மட்டும் கன்ஃபார்மாக எடுத்துக்கணும். அடுத்தது என்கிட்ட கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, சீரகம், அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் என்கிட்ட ஓமம் இருந்துச்சு. அது வந்து போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. நான் வந்து என்கிட்ட ஓமம் இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறமா வந்து நார்மல் வாட்டர், இதுக்கு சுடு தண்ணி வேணும்னு அவசியமே கிடையாது. நார்மல் வாட்டரை வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் முறுக்கு பிழியறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வந்துட்டு நெய் உருக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம நல்லா பிணைஞ்சும் போது தான் முறுக்கு பிழியறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெயில் இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுக்கணும். இது ஊறணுன்னு அவசியம் கிடையாது. உடனே நம்ம ரெடி பண்ண உடனே மாவு வந்து எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு ஊறணும் அவசியமே இல்லை. அடுத்தது எப்படி சுடுறோன்னு காமிக்கிறேன். என்கிட்ட 2 விதமான முறுக்கு பிழிகிறது இருக்குது. இது வந்துட்டு என்கிட்ட இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சரி, அது ஓகே, இது எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டேன். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எண்ணெய் தடவிட்டோன்னா முறுக்கு பிழிது இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. கொஞ்சமாக பிழிஞ்சிட்டு எண்ணெய் ஒரு பக்கம் வச்சு சூடானதுமே நம்ம மாவை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். மாவு வந்துட்டு போட்ட உடனே நம்ம கிளறிடக்கூடாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் மாவு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். தனியாக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்க்கணும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாகவே பிழிஞ்சிக்கலாம். இது வந்துட்டு ஏன்னா நம்ம பிழியும் போது அதனோட அனல் வந்து நம்ம கையில் படும். அது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பிழிஞ்சிக்கணும். வேற ஒன்றும் இல்லை. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே மாவு வந்துட்டு எண்ணெயில் இது பண்ணிக்கிறேன். போட்ட உடனே நம்ம கிளறிடக்கூடாது, அது வந்து உடஞ்சிடும். கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வெந்துட்டு வரைக்கும் எடுத்து இது பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.